ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? ஹவ் ஆர் யூ? இன்றைக்கி ஒரு புதிய வீடியோ, ஒரு சின்ன கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணிட்டா எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும். ஒரு வீடியோவை போட்டுட்டேன், ரைட்? நியூ கம்மர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் அந்த லைக் அவனை ப்ரெஸ் பண்ணுங்களேன். தேங்க்யூ. அவன் சொன்னான், அவன் சொன்னான். ஹி செட், ஹி டோல்டு, அப்படி தானே? அது கரெக்ட் தான். அவன் சொன்னான், அவன் சொல்கிறான் அப்படின்னா he says, he tells, he said, he told. Future he will tell, he will say. Correct தான். பட் இந்த சேவ், செட், டெல், டோல்டு இது ரெண்டும் யூஸ் பண்ண வேண்டிய டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இருக்குது. அது எங்கேன்னு தெரியுமா? இது எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்? ரெண்டுமே ஒரு மீனிங் தான். பட் வேர் டு யூஸ் திஸ் டிஃப்ரெண்ட்லி, பர்ஃபெக்ட் இங்கிலீஷ், அது கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டாவா? ஸோ ஒன்லி திஸ் வீடியோ. அவன் அதை சொன்னான், அவன் அதை சொன்னான். He said that. அவன் இன்னைக்கு சொன்னான். He said today. அவன் சாயந்தரம் சொன்னான். He said in the evening. அவன் கூட்டத்தில் சொன்னான். He said in the group. அவன் வகுப்பில் சொன்னான். He said in the classroom. அவன் அந்த விஷயத்தை சொன்னான். He said that matter. அவன் கஷ்டத்தை சொன்னான். He said difficulty. அவன் பிரச்சனையை பற்றி சொன்னான். He said about problems. இதுதானே? He said about problems. அவன் என்கிட்ட சொன்னான். He told me. அவன் பிரச்சனையை பற்றி என்கிட்ட சொன்னான். He told me about his problems. அப்பா கிட்ட அவன் தேவைகளை பற்றி சொன்னான். He told his dad about his needs. He told his dad about his needs. அவன் அன்பை பற்றி அவன் அம்மாவுக்கு சொன்னான். He told his mom about love. He told his mom about his love. அவங்கள பற்றி அவன் எங்ககிட்ட வந்து சொன்னான். He told about them to us. He told about them to us. டிஃப்ரென்ஸ் புரிஞ்சா? செட்டு சொன்ன இடத்தையும் டோல்டு சொன்ன இடத்தையும் கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி பாருங்களேன். டிஃப்ரென்ஸ் புரியுதா? புரியலையா? இப்போ நான் கிளாரிஃபை பண்ணித்தரேன். விஷயத்தை பற்றி, ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு இக்கட்டு, ஒரு சூழ்நிலை, ஒரு நேரம், இதை பற்றி எல்லாம் சொல்லும்போது அந்த இடத்துல செட் யூஸ் பண்ணுவோம், சே. ஆனால் யார்கிட்ட சொல்கிறோம்? யாராவது ஒரு தேர்ட் பார்ட்டி, தேர்ட் பர்சன், ஒரு மனிதர், இன்னொரு மனிதரை பற்றி இன்னொரு மனிதரிடம், அப்படி ஒரு பார்ட்டி, தேர்ட் பார்ட்டி, அப்படி சொல்லும்போது அந்த இடத்துல டோல்டு யூஸ் பண்ணோம். அவன் விஷயத்தை சொன்னான். He said the matter. அவன் அன்பை சொன்னான். He said his love. அவன் மன்னிப்பு சொன்னான். அவன் மன்னிப்பு. He said sorry. அது விஷயம் பேசணும். அவன் கஷ்டம் சொன்னான். He said difficulty. அவன் என்னிடம் சொன்னான். He told me. அங்கே நான் இருக்கேன், என்னிடம். He told me. அவன் அப்பாவிடம் சொன்னான். He told his father. அங்கே அப்பா இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி வரும்போது டோல்டு வரும். இல்லை வெறும் விஷயம் மட்டும் வரும்போது செட் வரும். அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி நவ்? இப்போ கொஞ்சம் சென்டென்ஸ் மேக் பண்ணி பார்க்கலாம். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. வேதனைகளை சொன்னான். He said his worries. அவனோட சந்தோஷத்தை சொன்னான். He said his joy. He said his happiness. வேதனைகளை பற்றி சொன்னான். He said about pains. பற்றி சொன்னான். He said about class. அனுபவங்களை சொன்னான். He said his experiences. இப்போ டோல்டு எங்கே வரும் பார்க்கலாம். He told me about you. அவன் என்னிடம் உன்னை பற்றி சொன்னான். அப்பாவிடம் பள்ளிக்கூடத்தை பற்றி He told dad about his school. He told daddy about his school. அம்மாவிடம் பசிக்குதுன்னு சொன்னான். He told mom he's hungry. He told mom he's hungry. அம்மா இருக்கேன்னு என்கிட்ட சொன்னான். He told me he's angry. He told me he's angry. That's all friends. இப்படி கொஞ்சம் சென்டென்சஸ் சைடு வச்சும் டோல்டு வச்சும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்ட் இங்கிலீஷ். வெரி சூன் you will talk. We will meet in the next video. Bye from your James.